வணக்கம் மக்களே, நான் பார்க்க போகிற வசனம் 117 சங்கீதம் 22 வசனம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாய் ஆயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. வீடு கட்டுறவங்க ஆகாதென்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிட்டான். இதில் என்ன அர்த்தம் இருக்குன்னா, நம்மளால் ஒரு காரியம் நம்மளால் செய்ய முடியாது, நம்மளால் இது முடியுமா, இதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு நம்ம ரொம்ப சோர்ந்து போயிருப்போம். ஆனால் கடவுள் நம்மளை தான் பயன்படுத்தணும்னு நினைப்பார். நீ தான் இது பண்ணணும், நீ கண்டிப்பாக அதை பண்ணுவ அப்படின்னு சொல்லி அவர் பண்ண வைப்பார். அப்போ நம்மளுக்கே அது ஆச்சரியமாக இருக்கும். நம்மளால் இந்த காரியத்தை பண்ணணும், நம்மளால் இந்த காரியம் முடிஞ்சுது, நம்மளை இவ்வளோ உயரத்துக்கு கொண்டு போயிருக்கிறாரு அப்படின்னு நம்மளை உயர்த்தி வைப்பார். நம்ம தாழ்த்தும் போது நம்மளை உயர்த்தி வைப்பார். அதான் அந்த வசனம் நம்மளுக்கு உணர்த்துது. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. நம்ம தாழ்ந்து போயிருப்போம், சோர்ந்து போயிருப்போம், தாழ்த்தப்பட்ட நிலையில் இருப்போம். அப்போ கடவுள் நம்மளை தூக்கி உயர்த்தும் போது நம்மளுக்கு அதுக்கு ஆச்சரியமாக இருக்குமா. அதான் அடுத்த வசனத்தில் இருக்குது. இது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம எப்படி இவ்வளோ உயரத்துக்கு வந்தோம், நம்மளால் இது முடியவே முடியாதுன்னு நினச்சோமே, நம்மளை எப்படி உயரத்துக்கு வந்தோம்னா அது கடவுளால் ஆயிற்று. அதான் சொல்கிறாங்க, வீடு கட்டுகள் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைகள். கடவுள் ஒரு காரியத்தை குறிச்சிட்டாருன்னா யாராலையுமே அந்த காரியத்தை தடை பண்ண முடியாது. நம்ம எவ்வளவு தான் தாழ்ந்து இருந்தாலும் கடவுள் நம்மளை உயர்த்தி வைப்பார். அவருக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம அவருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அப்படி நடந்தாலே நம்மளை இவ்வளோ உயர்த்துறதுக்கு அவரால் கூடாத காரியம் ஏதாவது உண்டா? ஒன்றுமே கிடையாது. அதனால் உயர்த்தி நம்மளை ஆசீர்வதிப்பார்.